நாம் கூதாடி இருக்கோம். என்ன ஊர்ரா இது? நம்ம சோறு தண்டு ஊரு. நாம சோறு தண்டதான். என்ன ஊரு? இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கு, அதே ஊர் தான். இந்த ஊருக்கு இருக்கிற பேர் என்ன பேரு? அதே பேர் தான். எதே பேர் தான் வச்சாங்களா? அதே பேர் தான். இத வச்ச பேர்னா என்னடா? ஊருக்குன்னு ஒரு பேர் வச்சாங்களே. டேய், இந்த ஊருக்குன்னு வச்ச பேர் என்னது? அதே பேர் தாங்க. என்ன பேரு? ஓய், என்ன அதேதான் பேரு? இந்த ஊர் பேர் கேரு. என்ன ஊர்னா? யூடியூப் கார சொல்லுங்க. வேதகாளி முனியப்பன் கேட்டிருக்கீங்களா? எடுத்துறோட அந்த சீட் எடுத்துறோட. தம்பி சீட் போட்டுருக்கீங்களா? படுறப்பா திருப்பி வச்சுடுற பேப்பரை. என்னங்கெல்லாம் தலைகள் எழுதி வச்சிருக்காங்க. பேப்பர் நேரா வைட பைத்தியக்காரா. இப்படி வச்சாலும் நேரம் இல்லையே. இப்படி வச்சு படி. ஐயோ, அடே சபா சபா, சூப்பர் சூப்பர். என்னங்க நான் படிச்சுட்டேங்க. என்ன படிச்சா? அங்க இருக்கிறது தான் படிச்சேன். இங்க இருக்கிறது என்ன படிச்ச? நான் படிச்சது அங்க இருக்குது. நீ படிச்சது என்னடா? அங்க இருக்கிறது தான் படிச்சேன். நம்முடைய வேதகாளி முனியப்பன் கோவில் நம்முடைய உள்ளூர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வத்திற்கு தொண்டு செய்தால் தேனாக மழை பொழியுமா? அதுவே தெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படா. ஒரு கல்ல நினைச்சா அது கல்லை, கல்லையே ஒரு கடவுளாக நினைத்தால் அது ஒரு கடலாமா? அப்படி என்பதற்காக நம்முடைய இன்னும் பொண்டு மாரியம்மனுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழாக்கு உகந்தது தெருக்கூத்தாமா? அப்படி என்பதற்காக நம்முடைய ரசிக பொதுமக்கள் நம்முடைய உள்ளூர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அம்மனுக்காக ஓரிரவு தெருக்கூத்து நாடக அரங்கேற்றம். நாடகத்தை வைத்து நல்ல உள்ளமோ நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கோம். அலே கடலான காட்சி தருகிறார்களே நம்மளுடைய ரசிக பொதுமக்கள் அனைவருக்குமே எந்த முகம் பானாலும் தங்க முகமாக இருந்து பட்டி பெருகி பால் பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து மக்கள் சம்பத்து, மன சம்பத்து, தானிய சம்பத்து அனைத்துமே பெருகி ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் நம்முடைய நாடகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளூர் வெளி ரசிக பொதுமக்கள் அனைவருடைய குடும்பமானது நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் உயிரோங்கி வளர வேண்டும் என்பதற்காக எல்லாம் அல்ல இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சங்கு சக்கர அவதாரி ஜானகி மணாளி
நம்முடைய பொண்டு மாரியம்மனை வேண்டி விரும்ப பிரார்த்தித்துக் கொள்வோம். சமர்ப்பணம். காவலா எப்படி இருந்த போதிலும் இந்த அரங்கன் மேடையில நாம் நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? அறிவ நடக்க சொல்ல போனா பப்பர் வாகன சண்டை. இந்த அகில உலகத்துல இதிகாச கதைகள் 2, ராமாயணம் மகாபாரதம். இப்படி 2 கதையில நாம் நடத்திருக்கும் நாடகம் என்ன? இதிகாசம்னா எப்படி? இந்த மண்ணுக்கெல்லாம் எவன் ஆசைப்படுறானோ அவன் மகாபாரதத்தை பார்த்தா திருந்தணுமா? அதுவே ஒரு பெண்ணுக்கெல்லாம் எவெல்லாம் ஆசைப்படுறானோ அவன் ராமாயணத்தை பார்த்தா திருந்தி ஆகணுமா? அப்படி பொண்ணுக்கும் மண்ணுக்கும் 2 இதிகாச கதைகள் இருக்குது. இந்த 2ல நாம் நடத்திருக்கும் நாடகத்தின் என்ன? ஒரு மண்ணுக்காக நடந்த மகாபாரதத்துல ஒரு பாகமாகப்பட்ட அருந்தும் தலை பொருந்தும் அல்லது பப்பரவாகனன் சண்டை. எப்படி அருந்தும் தலை பொருந்தும் பப்பரவாகனன் சண்டை இந்த நாடகத்திலே நான் வந்து இருக்கிறேன். நான் யார்? என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? தெரியும். கேட்டு கொடுத்தால் மனித குணமா? மனித குணமா? அதுமே கேளாமல் கொடுத்தால் தெய்வ குணம். ஒரு தெய்வ குணமா? அப்பேர் போருக்கு பீமனா பொறுமையில திருமணம் ஆயுசல மாறுகண்டையரா அப்பேர் கொண்ட அப்படி இன்னும் மன்னாராகப்பட்ட மாதையன் அவர் பேர்படிக்காக அவருடைய சித்தனது ரூபாய் 10 ரூபாயும் இன்னும் வயதிலே சிறியவளாக இருந்தாலும் புத்தியிலே பிறந்தா இன்னும் சாலினி அவர் பேர்படிக்காக அவருடைய சித்தனது வழங்கப்பட்டது ரூபாய் 10 ரூபாயும் இன்னும் மன்னன் அவருடைய சித்தனது வழங்கப்பட்டது ரூபாய் 10 ரூபாயும் இல்லை என்று சொல்லாதபடி கல்லிலி வாரி வாரி வழங்கியுள்ள வாரி வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்களின் குடும்பமானது பட்டி பெருகி பால் பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கம்பர் கறந்து மக்கள் சம்பத்து மன சம்பத்து தானிய சம்பத்து அனைத்துமே பெருகி திருப்பதி கோபுரம் திருவண்ணாமலை ஆசனம் எப்படி நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் குடியும் கோபுரமோ உயிரோட்டு வளர்கிறதோ அவருடைய குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையாக எந்த ஒரு குறையும் இல்லாம வளர வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல தெய்வத்தை பிரார்த்திப்போம். சமர்ப்பணம். பொட்டிக்கார ஒருத்தர் ரெடி ஆயிட்டாரப்பா. தலைவர் இருக்கும்போது எங்க போனாலும் ஓடி வந்துடுறீங்க. ஆமா ஆமாலே அம்மாடா போ ஓடு. அம்மா பேரு நாதரா ஐஸ்வரிக்கரம்மா.
சரி கரெக்ட் தானா? கரெக்ட் தாங்க. காசு வாங்கினா சும்மா சொல்லுவா? ஐஸ் விக்கிறம்மா, ஐஸ் விக்கிறம்மா. நானு தப்பா வேணா சொல்றேன். என்ன சொன்னப்ப? இது மன்னாலட்சுமி, ஆதிலட்சுமி, சமஸ்தான, பாக்கிய மகாலட்சுமி. இது மைசமா ஒரு பெருபடிக்காக அவருடைய சத்தில வழங்கப்பட்டது ரூபாய் 10 ரூபாய். 10 ரூபாய். நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் அவருடைய குடும்ப கோபுரமும் எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு யானை போல பலத்தையும் குதிரை போல ஓட்டத்தையும் கொடுத்து அவர் குடும்பத்துல எந்த ஒரு தீய கிரகங்கள் இருந்தாலுமே சரியே பஞ்சில நெருப்பிட்டால் எப்படி எல்லாம் பஸ்பமாக போகிறதோ அதனை அவங்க குடும்பத்தை பிடித்த காத்து கருப்பு எதுவாக இருந்தாலுமே சரியே ஆண்டவனை அனுகிரகத்தினால அவருடைய குடும்பமும் வாழ வரல எல்லாம் தெய்வத்தை பிரார்த்திப்போம். அப்படி போடு. சரி காமலா, எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு தெரியல. நான் யார்? யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்ன பார்த்தவனுக்கு எப்படா தெரியுது? எப்படிங்க தெரியும்? சொன்னதானே தெரியும். யாருங்க? இந்த அகில உலகத்துல சரியாக தேவாதி தேவர்கள் 3 பேர். யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவனாருக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரின ஜீவராசிகளையும் 8,80,000 ஜீவபேதங்கள் நடப்பன, ஊரும் வகை, நீந்தும் வகை, பறக்கும் வகை, நடக்கும் வகை, அனைத்து வகையான 8,80,000 ஜீவபேதங்களுக்கும் 5 அறிவு படுத்த விலங்குகளும் 6 அறிவு படுத்த நம்மை போல் மனிதர்களுக்கும் பசி என்பது இல்லாமல்படிக்கு பசியும் பட்டினியும் இல்லாமல் காத்து வரக்கூடிய பொன்னானப்பட்ட சிவபெருமானுக்கு படியலுக்கும் வேலை. சிவபெருமான் படியலுக்கு மேலே. ஆமா. விஷ்ணுவுக்கு என்ன வேலை? இந்த உலகத்துல ஒருவன் பிறந்து விட்டால் அவன் நல்லவனாக இருந்தால் காப்பதுமே, தீயவனாக இருந்தால் அவனை கருவிலே அழிப்பதுமே விஷ்ணுவுடைய வேலை. பிரம்மாவுக்கு என்ன வேலை? இந்த அகில உலகத்துல திக்குகள் 8 திசைகளும் 4 கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளுக்குமே 4 முகங்களை கொண்ட சதுர்முக பிரம்மதேவருக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில். கையை கடிக்குதுங்களா அவருக்கு? இப்படி கவர்மெண்ட் கேக்குமா? எதுக்குடா? நாங்கள் தான் கடவுளாச்சு, அதனால எங்களுக்கு கவர்மெண்ட். நைட்ல பிடிப்பாரா பகல்ல பிடிப்பாரா? இல்ல என்று யாரெல்லாம் எப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் பிரம்மதேவன் பிண்டம் பிடிப்பார். யாரும் அடிக்க மாட்டாங்களா? எதுக்குடா? நாங்க தான் முதல் உலகத்தில் முதல் கடவுளாச்சு. அதுதானே. ஒரு நாளைக்கு எத்தனை பிடிப்பாரு? ஒரு நாளைக்கு எத்தனை பிடிப்பாரு? இல்ல இல்ல யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்துக்கும் பிடிப்பாருடா. சாமி சாமி இருப்பீங்க. என்னையும் அவர்த்தி சொல்லி ஒரு நாளைக்கு அந்த வேலையை கூட்டு போய் சொல்லுங்க. என்னடா காங்கிரீட் போடுற வேலையை? இல்லங்க, பிரம்மதேவன் பண்றாரு அந்த வேலைக்கு. என்ன வேலை? அதான் பிரம்மதேவன் முட்டி பிடிக்கிறாரு. நீங்க வைத்தியக்காரா, நீ சொல்ற வேலை கிடையாது. பிண்டம். பிண்டம் என்றால் எப்படி? கருவே உருவாகி உருவமே சரிகிரமாகி சரிகிரமே 10 திங்கள் கழித்து ஒரு கருதரித்து ஒரு ஆண் மகனையோ இல்லை ஒரு பெண் மகளையோ பெற்றெடுப்பதற்காக படைக்கக்கூடிய தொழில் சதுர்முக பிரம்மதேவரது. அந்த தொழில் செய்யற மாதிரி இருந்தா 4 வேதங்களை படிச்சிருக்கா. யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவெல்லாம் படைக்கலாம். இதற்கு உரித்தானவர் யார்? பிரம்மதேவன் என்பதற்காக தேவாதி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சதுர்முக பிரம்மதேவருக்கு படைக்கக்கூடிய தொழிலை ஒப்படைத்தோம். இப்படி இந்த மும்மூர்த்தி தேவனிலே நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? அண்டம். பேரண்டம். அண்ட சராசரம். அண்ட சராசரம். கட்ட வார்த்தை பேசாதீங்க நீ. அண்டம். அண்டம். பேரண்டம். 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 அண்ட சராசரம். அண்ட சராசரம். கீழே 7 உலகங்கள். 7 உலகங்கள். கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், 14 உலகம். 14 உலகம். எங்க வாய் ஓல பிரிக்கும். 7 உலகங்கள், 7 உலகங்கள், மேலே 7 உலகங்கள், மேலே 7 உலகங்கள். அதுக்கு மேல 7 உலகம். 7 14 புவங்களையும் கட்டி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் என்ன? நந்தநந்தன், நாராயணன், கோபாலக்கண்ணன், நித்திய கல்யாணவாசன், ஏழுமலை பொன்னராமன், நந்தன், முகுந்தன், நமர்கோடி நாராயணன், ஸ்ரீமந்த நாராயணன், ஸ்ரீமந்த நாராயணன், ஹரிகர வரதன், இப்படி எல்லாம் பல பெயர் நாமங்களை வைத்து அழைக்கக்கூடிய இந்த கலியுக கடவுளாக விளங்கி வரக்கூடிய காக்கும் கடவுள் திருமால் என்னும் பெருமாள் என்னுடைய பெயர். சாமி ஏழுமலை பொன்னராமா, ஏழுமலை பொன்னராமன் அகட இத்தனை விடல இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாய்.
காபலா நம்ம ஊம்ப நம்ம ஊம்ப சாமி கும்ப அப்ப பாபா பாபா நம்ம ஊம்ப நம்ம ஊம்ப என்னப்பா நம்ம ஊம்ப நானா காம கும்ப நம்ம ஊம்ப இங்க வேணாம்பா கல் எடுத்துட்டு கப்பு வாப்பா அப்ப கப்பு உண்மை கப்பு எப்படி மம்மி பப்பு மம்மி மிம்பி மம்மி பப்பு மம்மி மிம்பி மம்மி பப்பு சோறு தின்னு என்னடா மணி 10 மணில இருந்து மம்மி பப்பு மம்மி மிம்பி இருந்து மம்மி இப்போ ஒம்மு மம்மி மணி இப்போ 1 மணி ஒம்மு மம்மி இங்கும் 1 மணி வரைக்கும் மம்மி பேபு மம்மி ஏய் கோமாளி அண்ணா ஏனா 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் மணி மணி மாதிரி பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு என்ன இப்படி ஓமை ஆயிட்டா அப்படி காப்பு சாமி உம்மா அம்புப்பு சாமி வந்துச்சு சாமி அம்புப்பு வந்துச்சு சாமி காப்பு கும்புப்பு சாமி எப்படி வந்துச்சு சாமி காப்பு காப்பு பாமி எப்படி வந்துச்சுன்னு கேளுடா சாமி எப்படி வந்துச்சு அப்படி காப்பு காப்பு ஓபே ஓபே சொச்சமான தாயோடி ஏன்னா சாமி மனுஷார அந்த பாட்டா பாடிட்டு வந்தாரு பாடிட்டு வந்தாரு சாமி காலில் கும்பிட்டு ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா சரி சரி ஒரு வார்த்தை தப்பா பேசிவிட்டா சாமி ஊம சாபம் கொடுத்துட்டாரு ஆஹா கவலையப்படாத நான் போய் சாமி கிட்ட பேசி பழையபடி பேச மாதிரி பைத்தியக்காரா அரே பகவான் அரே பகவான் இவன் வந்ததுல இருந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க நீங்க அவனுக்கு சாபத்தை கொடுத்துட்டீங்க சரியான மண்டதான் இன்று முதல் வாயில வந்து பாரு நீ பேசுற போட என்ன நீ ஒரு பெரிய மனுஷன் தெரிஞ்சு விஷயம் காவலா அகரத்தை விடுங்களா விடியர் வரல வச்சுக்கோ சரிங்க காவலா என்னுடைய பேர் என்ன திருமாலும் பெருமாளாக இருந்து விட்டாலும் இந்த அகில உலகத்துல நான் எடுத்த அவதாரங்கள் எத்தனை சரியாக இந்த அகிலத்துல சரியா யுகங்களும் 4 யுகம் இரண்டாவது திரேதா யுகம் மூன்றாவது துபா பாரத யுகம் 4வது கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகங்களும் 4 யுகம் இந்த 4 யுகத்துல இந்த திருமால் என்னும் பெருமாள் எடுத்த அவதாரம் எத்தனை காவலா நான் அகத்துல 1008 அவதாரங்கள் எடுத்து யுகத்துல 108 அவதாரங்கள் எடுத்து நான் எடுத்த 10 அவதாரங்களும் சரியாக 10 தசாவதாரம் 10 சொன்னீங்கல்ல அது எந்தெந்த யுகத்துல அவதாரம் எடுத்தீங்க அவதாரம் எடுத்தீங்க யார் யாருக்கு என்னென்ன செய்தேன் தசாவதாரம் 10 என்னென்ன அவதாரம் எந்த அவதாரம் எடுத்து யாருக்கு நன்மை செய்தேன் யாருக்கு தீமை செய்தேன் இதெல்லாம் தெளிவா கேக்குறேன் தெளிவு குடிச்சு
போட தாயோரி நீ இன்னைக்கு செத்து போயிரு, நாளைக்கு கூத்து கோமலி சுண்ணி உமன் பரவாயில்லையா? சொல்லு. பொட்டிக்காரோட நாளைக்கு கூட்டிட்டு போய் நான் கோமாளியா சும்மா சரிங்க எப்படி எப்படி காவலா இருந்தகன் போதிலும் நான் எடுத்த அவதாரங்கள் எத்தனை? சரியாக 4 யுகம். கிரேதா திரேதா துபா பாரத யுகம். கிளிதா தெரியுதா தோபத்துல கலியுகம் கலியுகங்க. கிரேதா கிரேதா திரேதா துபா பாரதம் துபாபாரதம், கலியுகம். இப்படி சொல்லக்கூடிய யுகங்கள் 4 யுகம். 4 யுகத்துல கிரேதா யுகத்துல சரியா எடுத்த அவதாரம் 6 அவதாரம். என்ன அவதாரம்? முதலாவதாக மச்ச அவதாரம். மச்சம் என்றால் என்ன? மச்சான உனக்கு தெரியாது? மச்சம்னா அது கட்லு. டேய் அது கிடையாது. இரவிலும் கண்மூடாத பகலிலும் கண்மூடாத ஒரு உயிரின ஜீவராசி என்னது? நைட்லயும் இரவிலையும் தூங்காது பகல்லையும் தூங்காது. அது என்ன? கோழி. கோழி கோழி சற்று கொஞ்ச நேரமா தூங்குடா. ஒரே ஒரு ஆளுங்க, நான் மட்டும் தாங்க. அந்த ஆயா கிட்ட கேட்டு வா ஓடு. அந்த ஆயா பொம்மட்டிக்கு பாத்துட்டு இருக்குது. போய் கேளுடா. ஐயா என்ன அது கண்ணு மூடாத உயிரின் அண்ணா? நான் தான் பாத்துக்கா. இப்ப என்ன பண்ற? இப்ப கூத்தாடுற. காலையில போய் என்ன பண்ணுவ? தூங்கிடுவேன். தூங்குவில்ல? ஆமாங்க. அப்ப தூங்குறப்ப என்னவா இருக்கும்? இரவிலும் கண்மூடாத பகலிலும் கண்மூடாத எந்த ஒரு உயிரின ஜீவராசிக்கு இல்லாதது தனித்துவம் ஒண்ணு இருக்குது. என்னங்க? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனுக்கு மட்டும்தான். ஆமா, கண்டரோட செத்து கருவடை போனா கண்ணை முடிச்சிட்டே இருக்கு. செத்தாலும் கண்ண மூடாது, உசுரோட இருந்தாலும் கண்ண மூடாது. உடம்புல போட்டவனும் கண்ணை கண்ணை திறந்துட்டே இருக்கும். ஆமாடா, அது கண்ணு மூட மாட்டேங்குது. மீனுக்கு சரியான கண் இமை கிடையாது, அதனால கண்ணை மூடவோ திறக்கவோ முடியாது. அப்படியா? ஆமாடா. சாமி இருப்பீங்க. 30 தேங்காய்ங்கிறத 3 தேங்காய் உடைக்கிறேங்க. சாமி 30 தேங்காய் வெட்டுறது 3 தேங்காய் உடைக்கிறேன். சாமி இருப்பீங்க. எங்க கொள்ளக்காரருக்கு அந்த கண்ணு இமை 2 வெட்டி விடுங்க. ஏன்னா பாரு டே தருமராட்ட உட்காந்துக்கிறாரு. உட்கார்ந்து பாருங்க, மணி 2 மணிக்கு மேல பாருங்க. ஏன் அப்படி போயிருவாருங்க வைத்தியக்காரா. ஆமாங்க. மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எதற்காக எடுத்து வேண்டானா எடுக்கணும்? என்ன காரணம் எடுத்தீங்க? 4 புடுங்க போடுங்க. அதுக்கு மேல போடுங்க. அதுதான் கேளாயா. எப்படி மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எதற்காக எடுத்து என்ன காரணம்? படைக்கக்கூடிய தொழிலை மேற்கொள்வதற்காக காலத்தையும் உணர வேண்டும். அப்படி என்பதற்காக 4 வேதங்களை ரிக்கு யஜுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் சதுரமும் கொண்ட பிரம்மதேவனிடத்துல படைப்பதற்காக ஒப்படைத்தோம். ஒப்படைத்த உடனே ஒரு நாள் ஒரு தினத்துல சோமகாசுரன் என்ன செய்தான்? சோமகாசுரன் என்ன செய்தான்? இந்த அகில உலகத்துல இந்த அகில உலகத்திற்கு நாமே கடவுளாக வேண்டும், நாமளே முதல் தெய்வமாக வேண்டும், நாம் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்க வேண்டும். அப்படி என்பதற்காக சோமகாசுரன் மனதளவில் நினைத்துக் கொண்டு என்ன செய்தான்? இதோ சதுரமும் கொண்ட பிரம்மதேவனிடத்துல அந்த 4 வேதங்களையும் திருடி கொண்டு கரும் கடலுக்குள்ள ஓடி ஒளிந்தான். ஒருமை அமைதி காக்கவும் 4 வேதங்களும் திருடி கொண்டு கடல்ல ஓடி ஒளிந்தான். எதற்காக? இந்த அகில உலகத்திற்கு நாம் கடவுளாக வேண்டும் என்பதற்காக. ஆனா சண்டால பிரம்மதேவனிடத்துல இருந்து திருடி ஓடி விட்டான் சோமுகாசுரன். எடுத்துட்டு போனவன் எங்க போய் எடுத்துட்டு போய் ஒளிஞ்சான்? கடலுக்குள்ள ஓடி ஒளிந்தான். கடலுக்குள்ள ஓடி ஒளிந்தவன் கிட்ட ஒரு கத்தி எடுத்து தான் இடத்துல சண்டை செய்ய முடியுமா? இல்ல அவன் இடத்துல சமர்க்கல போர் தான் புரிய முடியுமா? சிந்தித்தேன், செயலுக்கு வந்தேன். அந்த சோமுகாசுரனை கடல்ல சொல்லக்கூடிய அந்த நீருக்குள்ளே வச்சு முடிக்கணும். அப்படி என்பதற்காக நான் என்ன செய்தேன்? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாக உருவத்தை மாற்றி கடலில் ஓடி ஒளிந்த சோமுகா சூரனை கொன்று 4 வேதங்களையும் மீண்டும் சதுரமும் கொண்ட பிரம்மதேவர் இடத்துல ஒப்படைப்பதற்காக நான் எடுத்த முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். இரண்டாவது கூர்மை அவதாரம். கூர்மை என்றால் என்ன? ஆமை அவதாரம். இது 2. ஆமா, ஆமை அவதாரம் எதற்காக எடுத்து காவலா இந்த அகில உலகத்துல தேவாதி தேவர்கள் ஒருபுறமாகவும் அசுராதி கூட்டங்கள் மறுபுறமாகவும் தேவர் அமிர்தமானது கிடைக்கிறார். ஆமாடா, தேவ அமிர்தம் கிடைக்கின்ற தருவாயில மந்திரிகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து திருப்பார் கடலை ஒரு மண் பானமாக செய்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகசர்மங்களை அணை கையாக வைத்து
தேவாதி தேவரெல்லாம் நாகசர்வத்துடைய வாழ்புறமாகவும் அசுராதி கூட்டங்கள் எல்லாம் அந்த அணைக்கீராக விடாங்க நாகசர்பம் அதனுடைய தலைபுறமாக தேவ அமிர்தமானது கிடையாது. எதற்காக அந்த அமிர்தம்? நரை, மூப்பு, பிணி என்பதற்காக எத்தனை வயசுல சாப்பிட்டாலும் இளமை மாறாத அந்த தேவ அமிர்தத்தை சாப்பிடறவங்க அப்படியே இருப்பாங்களா? 15 வயசுல சாப்பிட்டா அதே 15 வயசு தான். ஆமா, அழிவே கிடையாது. அப்படி என்பதற்காக தேவ அமிர்தம் கிடையாது. அமிர்தமானது கடை என்ன ஆனது? திருப்பார் கடலை ஒரு மண் பானை செய்தார் அல்லவா? அந்த மண் பானையானது ஒரு புறமாக சாய்ந்து வந்தது. சாய்ந்து விட்டால் தேவர்கள் எல்லாம் கடையக்கூடிய அமிர்தம் வீணாகி விடுமே. அப்படி என்பதற்காக என்ன செய்தேன்? கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமையாக உருவத்தை மாற்றி என்னுடைய முதுகு ஓட்டின் வழியாக தாங்கி பிடித்தன். இரண்டாவது கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரத்துல மூன்றாவது என்ன? வராகம் என்ற பன்றி அவதாரம். பன்றி அவதாரம் எடுத்து நரகாசுரனை கொன்று இந்த கலியுக மக்களுக்கெல்லாம் தீபாவளி திருநாள் என்ற ஒரு நாளை உருவாக்கம் செய்த அன்றைய தினத்துல. ஆமா, நான்காவது குள்ள வடிவ பிராமணர் அவதாரம். பிராமணர் அவதாரம் எதற்காக எடுத்து? கேரளத்துல வாழ்ந்து வந்தான் மாபிளி சக்கரவர்த்தி. மாபிளி சக்கரவர்த்தியுடைய மதத்தை அடக்குவதற்காக அவன் இல்லாத தான தர்மங்கள் எல்லாம் செய்தான். யாரு? மாபிளி சக்கரவர்த்தி. வாழ்ந்து வரான், கேரளத்துல வாழ்ந்து வந்தான் மாபிளி சக்கரவர்த்தி. எதற்காக இல்லாத தான தர்மம் செய்யறான்? தேவலோகத்துல தேவேந்திரனுடைய பதவி அடைய வேணும், இந்திர பதவி அடைய வேண்டும் என்பதற்காக வருவோருக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமபடிக்கு அள்ளி 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 தான தர்மம் எல்லாம் கொடுத்தான் அந்த மாபிளி சக்கரவர்த்தி. அப்படி கொடுத்த உடனே காவலா இல்ல இத்தனை பேருக்கு தேவாதி அணி எவரெல்லாம் போறாங்களோ அனைவருக்கும் கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறான். நான் என்ன செய்தேன்? அவனுடைய கர்வத்தையும் அவனுடைய ஆணவத்தையும் அடக்க வேண்டும் என்பதற்காக தேவாதி தேவர்கள் கொடுத்த தொழிலானது மன்னன் தேவேந்திரனுக்கு இந்திர பதவி கொடுத்தான். அது மன்னன் தேவேந்திரனுக்கு மட்டுமே உரித்தானது. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படலாம். அது போல ஆசைப்பட்டான் யாரு? மாபிளி சக்கரவர்த்தி. குள்ள வடிவ பிராமணராக உருவத்தை மாற்றி சரியாக இடத்துல 3 அடி மட்டும் இந்த நிலம் கேட்டேன். ஒரே ஒரு 3 அடி மட்டும். 3 அடி எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் இருக்கும். 3 அடினா அவ்வளவுதான் இருக்கும். நான் என்ன செய்தேன்? இதோ மாபிளி சக்கரவர்த்தியே, இந்த வயதான அந்தன பிராமணர் கோலத்துல இருக்கிறேன்னு எனக்கு சரியாக 3 அடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும், அதுவே நான் எவ்வளவு பெரிய தான தர்மமா ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்காக சொன்ன உடனே நான் என்ன செய்தேன்? அதே பிராமணரே, உனக்கு 3 அடி தானே வேணும், உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி விட்டுடுவோ அப்படி என்பதற்காக மாபிளி சக்கரவர்த்தி சொன்னான். அப்பொழுது என்னுடைய வலது காலை நான் தூக்கி இந்த பூமியை ஒரு அடியாக இந்த பூமியவே ஒரே ஒரு அடியா தான் அளந்தேன். சரிங்க. இரண்டாவது அடி இந்த வானத்தையே ஒரே ஒரு அடியா அளந்தேன். ஆமா. சரிங்க. எத்தனை அடி கேட்டேன்? 3 அடி. 3 அடி நிலம் கேட்டு இந்த பூமி ஒரு அடியாக வானம் ஒரு அடியாக 2 அடி தான் இருக்குது. மீது எனக்கு இன்னும் இன்னொரு அடி வேணுமே அப்படி என்பதற்காக மறுமீன் என்னுடைய வலது காலை தூக்கி என்ன செய்து மாபிளி சக்கரவர்த்தியுடைய தலைமையில வைத்தேன் 3 அடியாக. 3 அடி அளந்த உடனே இந்த அகில உலக பிரபஞ்சம் அவனுடைய சொத்து கித்துகள் எல்லாம் அனைத்துமே இந்த கண்ணன் எனக்கு சொந்தமானது. அதனால அவனுடைய ஆணவத்தையும் ஒரு மமதையும் ஒரு கர்வத்தையும் அடக்கி வைத்தேன். உள்ள வடிவ பிராமணர் அவதாரத்துல நான் எடுத்தது 5வது அவதாரம். என்ன அவதாரம்? உடல் மட்டும் மனித உடல், என்னுடைய தலை மட்டும் சிங்க வடிவில நான் எடுத்த 5வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். 6வது அவதாரம் என்ன? நான் எடுத்த 6வது அவதாரமோ பரசுராமர் அவதாரம். என்ன அவதாரம்? பரசுராமர் அவதாரம். எதற்காக எடுத்தேன்? ஏன் எடுத்தேன்? நான் எடுத்து இந்த கலியுக மக்களுக்கு என்ன நான் நல்லது பண்ணிருக்கிறேன்? காவலா, நான் பரசுராமராக யாருக்கு மகனாக பிறந்தேன்? என் தந்தையாகப்பட்டேன். தந்தை பேரு ஜமதக்கினி முனிவர். ஆமா. என் தாயார் பேரு ரேணுகா தேவி. நான் பரசுராமர் அவதாரத்துல இருக்கும் பொழுது ஜமதக்கினி முனிவருக்கும் தாயார் ரேணுகா தேவிக்கும் சரியாக நாங்கள் 4 பேர் பிறந்தோம். விஸ்வாசன், வாசன், பரசுராமர் என்ன சொல்லக்கூடிய 4 புதல்வராக பிறந்தோம். 4 புதல்வராக பிறந்து எங்களுக்கு அன்றாட தினமும் என்ன வேலை? எங்களுக்கு மரம் வெட்டக்கூடிய தொழில். ஆமாடா. காலை எழுவது முதலாவதாக காலை எழுவது காலை கடன் அனைத்தையும் முடித்து விட்டு என் தாயார் நந்தவனத்து குளக்கரைக்கு சென்று சிவனாரை வழிவிடுவதற்காக நாங்க மிகவும் சிவன் பக்தியில மிகுந்தவங்க. எப்ப பரசுராமர் அவதாரத்தில் இருக்கும்போது அப்படி இருக்கும் தருவாயில அன்றாட தினமும் என் தாயாருக்கு
குளக்கரைக்கு சென்று ஈசனை வழிவதற்காக சற்றெனம் நீர் கொண்டு வருவதற்கு அவருடைய வேலையாக காலையில என் தந்தையார் சிவாலிங்கத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார். என் தந்தையுடைய வேலை. இந்த பரசுராமருக்கு என்ன வேலை? அந்த யாகம் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த யாகத்திற்கு தேவையான விறகு எல்லாம் வெட்டி கொண்டு வந்து போடுவது என்னுடைய வேலையாகும். என் அண்ணன்மார்கள் 3 பேருக்குமே சிவனாரை வணங்க வேண்டுவதற்காக பூக்கள் தேவைப்படும்ல, அந்த பூக்களை பறிப்பது என் அண்ணன் 3 பேருடைய வேலை. இப்படி அனைவருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்துல கவலை என்ன நடந்தது? இதோ என் தாயாராகப்பட்ட தாயாராகப்பட்ட ரேணுகா தேவியோ மிகவும் பத்தினியில மிகுந்தவ, பத்தினி தன்மையுடையவ. ஆமாடா, பத்தினி தன்மையாக இருக்கும் பொழுது இந்த அகிலத்தோர் எல்லாம் பறைசாற்றாங்க. இந்த அகில உலகத்துல ஒரு பத்தினி என்பதற்காக ஒரு இருக்கிறாள் என்றால் பரசுராமர் அவருடைய தாயாகப்பட்ட ரேணுகா தேவி ஒருவளே என்பதற்காக இந்த அகிலோர் எல்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கும் தருவாயில நீ நந்தவனத்திற்கு குளக்கரைக்கு போனா நீ தண்ணி கொண்டு வரதுக்கு நீ என்ன எடுத்துட்டு போவேன்? குடம் எடுத்துட்டு போவேன், ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போவேன். ஆனா என் தாயாகப்பட்ட ரேணுகா தேவி வெறும் கையை வீசி கொண்டு போவாள் குளக்கரைக்கு. ஆமாடா, வரும்பொழுது தண்ணியோடு வருவாங்க. எப்படி தெரியுமா? என் தாயாருடைய பத்தினி தன்மையினால அந்த குளக்கரைக்கு சென்று குளக்கரையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் ஒரு கையாக இப்படி பிடித்தால் போதுமே, அப்படி அந்த பத்தினி தன்மையினால அது ஒரு மண் பானையாக மாறிவிடுமா? அப்படி என்பதற்காக என் தாயார் தந்தையாரை உடனத்தில் என்ன செய்தாங்க? எங்களுடைய வேலையை பார்ப்பதற்கு நாங்கள் 4 போய்விட்டோம். என் தந்தை எங்களுடைய அசோகவனத்தில் இருக்கிறாரு. என் தாயாகப்பட்ட ரேணுகா தேவியும் குளக்கரைக்கு வந்து தண்ணீர் எடுப்பதற்காக எங்களுடைய அசோகவனத்துல இருந்து வந்தடைந்து விட்டார். இங்க இந்த குளக்கரைக்கு வரும் பொழுது மேல யாரு போறாங்க? கந்தர்வ மன்னர்களும் அவருடைய மனைவியாகப்பட்ட 27 பேரும் அப்ப மேல போயிட்டு இருக்கிறாங்க. ரதத்துல உடையாத ரதையும் சலையாத புறவையும் இந்த அகில உலகத்துல வானத்துல புறவைங்க பறந்து பார்த்துக்கிறியா? ஆனா கந்தர்வ மன்னனிடத்துல வானத்துல பறக்கக்கூடிய புறவை இருக்கிறது. அப்பொழுது சற்றேனும் போகின்ற தருவாயில என் தாயாராகப்பட்ட ரேணுகா தேவி அம்மா அந்த குளக்கரைக்கு சென்ற உடனே பத்தினி தன்மையினால 2 கைகளிலும் மண்ணை எள்ளி மண் பாண்ட முதலாக உருவாக்கம் செய்தார். உருவாக்கிய உடனே சற்றேனும் தண்ணீர் முள்ளலாம் என்பதற்காக இப்படி தண்ணீரை முள்ளும் பொழுது மேல கீழே தண்ணீரை பார்த்தா தெரியுது, தண்ணீர் தெரியும், மேல என்ன நடக்குது எல்லாம் கீழே தெரியும். அப்படி என் தாயாராகப்பட்ட ரேணுகா தேவி என்ன செய்யறாங்க? சற்றேனும் அந்த ஜலத்தை அந்த மண்பானையின் வழியாக இப்படி ஒன்றும் பொழுது இதோ மேல ஒரு ரகமானது போகிறது. என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. மேலே போகக்கூடிய ரதமே இவ்வளவு ஒரு அழகா இருக்குதுன்னா ஏன்னா அந்த ரதத்தை ஓட்டி செல்லக்கூடிய அந்த மன்னர் எப்படி இருப்பா என்பதற்காக என் தாயாராகப்பட்ட ரேணுகா தேவி அம்மாவும் மனதளவில் நினைத்துட்டாங்க. மனதளவில் நினைத்த உடனே சரி ரதமும் போய்விட்டது, இங்க சிவனாரை வழிவதற்காக நேர காலம் மிகவும் குறைவாக உள்ளது என்பதற்காக எங்க அம்மா சரி தண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்பதற்காக தண்ணி எப்படி எள்ளும் ஒள்ளும் பொழுது, ஆனா எங்க அம்மா எப்பயுமே பத்தினி தன்மையிலான பானை உடஞ்சதே கிடையாது. ஆனால் அன்றைக்கு மனதளவுல கெட்டு விட்டார். எப்படி ஒரு ஆசைய பாசமா ஒன்னா இருந்தா கூட இன்னைக்கு மனசுல இருக்கும், நாளைக்கு அதை மறந்துடுவோம். ஆனா மனதுல ஒண்ணு நினைச்சிட்டோம்னா நம்ம போய் காடு சேர்றவர்கள் அது இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி என் தாயாராகப்பட்ட ரேணுகா தேவியோ மனதளவுல நினைத்து விட்டார். மனதளவுல நினைத்த உடனே அந்த மண் பானையாக செய்தார்களவா அதெல்லாம் சுக்கு நூறாக உடைந்து கீழே விழுந்தது. என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு நாள் இதிகாலமாக திருமணம் செய்த நாள் முதலாக ஜலத்தை நம்ம இப்படி வெறும் கையை வீசிட்டு தான் வந்துட்டு போவோம். ஆனா இன்றைக்கு நம்ம உடைந்து கீழே விழுந்து விட்டது என்பதற்காக அழுது கண் சிந்தனையோடு மீண்டும் எங்களுக்கு திரும்பி வராங்க அசோகவனத்திற்கு. அசோகவனத்திற்கு வந்த உடனே என் தந்தையார் கேட்கிறான், கண்ணே ரேணுகா சற்றேனும் ஜலம் கொண்டு வருவதற்காக நீ குளக்கரைக்கு சென்றாயே, கண்ணீர் எங்கம்மா? பூஜைக்கு வேலை செய்வதற்காக நேர காலம் மிகவும் குறைவா இருக்குது அப்படின்பதற்காக சொன்னேன். நடந்தவற்றை எல்லாம் எங்க அம்மா கூறுறாங்க. இந்த மாதிரிதாங்க சற்றேன மணல் கலையை செஞ்சேன். ஆனா அந்த மணல் கலையமானது கீழே விழுந்து உடைந்து விட்டது என்பதற்காக சொன்ன உடனே என் தந்தையாராகப்பட்ட சமுத்திரக்கினி முனிவரும் ஞான திருஷ்டியில பார்த்தா, ஆமாடா இப்ப நீ அங்க போறனா நீ அங்க என்ன பண்ணிட்டு எங்க அப்பா மனசுல நினைச்சாவும் சொல்லுவார். அப்படி என் தந்தையாராகப்பட்ட சமுத்திரக்கினி முனிவராகப்பட்டவன் ஞான திருஷ்டில சற்றேனும் யோசித்து பார்த்தா. யோசித்து பார்த்த உடனே என் தாயாராகப்பட்டவன் ரதமே எவ்வளவு ஒரு அழகா இருக்குதுன்னா அந்த ரதத்தை ஓட்டி செல்லக்கூடிய மன்னர் எவ்வளவு அழகா இருப்பார் என்பதற்காக மனதளவுல இந்த ரேணுகா தேவி கெட்டு விட்டால் இந்த அகில உலகத்துல இதற்கு மேல ஒரு நொடியனும் உயிரோடு நிற்க கூடாது என்பதற்காக என் தந்தையாராகப்பட்ட சமுத்திரக்கினி முனிவரோ ஆங்கார கோபடைந்து நாங்கள் மரம் வெட்டக்கூடிய கோடார் எடுத்துக்கொண்டு துரத்தி கொண்டே சென்றார். துரத்தி கொண்டு போகும் பொழுது
என் தாயாராகப்பட்ட ரேணுகா தேவியை ஓடி ஒளிந்து கொண்டார். என் தந்தையார்னால் சத்தியம் அவளை தொடர்த்தி பிடிக்கவில்லை. பிடிக்க முடியாமல் படிக்கு என் அண்ணன் தம்பிமார்கள் 3 பேரையும் கூப்பிடுறாங்க. விஸ்வாசன், வாசன் என்று சொல்லக்கூடிய 3 பேரையும் அழைத்து, உன் தாயாராகப்பட்ட ஒரு பத்தினி தன்மை இழந்து விட்டார். உங்க அம்மாவை பார்த்தா கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட கத்துக்குவாங்க. இதற்கு மேலாக இந்த அகில உலகத்துல இருக்கிறதுக்கு சத்தியம் இவளுக்கு தகுதி கிடையாது என்பதற்காக சொல்லி, உன் தாயாரை இப்படி 3 ஒன்று சேர்ந்து உன் தாயாரை கொன்று குவித்து விடுங்கள். அகில உலகத்துல அவ இருக்கவே கூடாது என்பதற்காக என் அண்ணன்மார்கள் இடத்துல சொல்றாங்க. ஆனா எங்க அண்ணன்மார்களோ, அப்பா என்னை பெத்ததுதான் நீங்க, இவ்வளவு நாள் வளர்த்து பேணி காத்ததெல்லாம் என்னுடைய தாய் தான். தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்ல, தந்தை சொல்மிக்கது ஒரு மந்திரம் இல்லன்னு தான் பேச்சு. ஆனா எப்படியே கொண்ட என்னை 10 மாதம் பெற்றெடுத்த தாயவே நீங்க கொல்ல சொல்றீங்களே என்பதற்காக சொன்னா, எங்க அப்பாவோட ஜமதக்கின் கொடுத்தா வரோம், விட்டால் சாபம். அப்படி என் தந்தை அண்ணன்மார்கள் அனைவருமே 3 பேருமே அந்த தாயை கொல்ல மறுத்த ஒரு காரணத்திற்காக என் தந்தையாராகப்பட்ட ஜமதக்கின் முனிவர் 3 பேருக்கும் சாபத்தை கொடுத்தார். எப்பேர் கொண்ட சாபம்? நீ ஒரு காற்றாக போ, நீ ஒரு நெருப்பாக போ, நீ ஒரு நீராக போ என்பதற்காக 3 பேருக்கும் 3 சாபத்தை கொடுத்தார். மீதமாகப்பட்ட வீரம் தீரமிக்க பிரதாபனாகப்பட்ட பரசுராமரை அழைத்தார். பரசுராமரை அழைத்த உடனே, மகனே பரசுராமா, உன் அண்ணன் தம்பிமார்கள் இப்படி செய்து விட்டார், அவருக்கு சாபத்தை கொடுத்து விட்டு உன் தாயும் பத்தினி தன்மை இழந்து விட்டார். இந்த அகில உலகத்துல இவ இருக்கவே கூடாது அப்படி என்பதற்காக சொன்ன உடனே, அப்பா நீங்கள் கக்கம் தர வேண்டாம், கஞ்சாடை 1 மட்டும் கொடுங்கப்பா போதும். ஆனா தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்ல, தந்தை சொல் மிக்கது ஒரு மந்திரம் இல்ல. அந்த நாள் முதலாக இன்று நாள் வரையிலுமே இவ்வளவு நாள் வளர்ந்து வாலிபமாகி விட்டேன், உங்களுடைய வார்த்தை நான் மறுத்தது உண்டா என்பதற்காக கேட்ட உடனே, என் உன் தாயர் ரேணுகா தேவி பத்தினி தன்மை இழந்து விட்டால் சீக்கிரம் வெற்றியோட சிரத்தை என் கண்முன் கொண்டு வா என்பதற்காக பரசுராமன் இடத்துல சொல்ல, அப்பொழுது பரசுராமன் என்ன செய்தார்? ஆங்கார கோபமடைந்தார். அப்பா நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன், ஆனால் நான் செய்து விட்டாயினால் நான் கேட்கறது நீங்க செய்யணும்ப்பா என்பதற்காக சொல்லிவிட்டு ஆங்கார கோபமடைந்து பரசுராமனின் தாயாகப்பட்ட ரேணுகா தேவி துரத்தி சென்றேன். சத்தியான போகின்ற வழியில அங்க யார் இருக்கிறா? துணி துவைக்கிறாங்கல்ல, யாரு? இந்த சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, சொல்லுங்க. ஊத்துல தானே சொல்றீங்க, சொல்லுங்க. யாராவது இருந்தா தப்பா எடுத்துக்காது. அதெல்லாம் ஊத்துல சொல்லி துணி துவைக்கிறாங்கல்ல, இந்த யாகாலி ஊடுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து அந்த வண்ணா மூடு வந்து அந்த இடத்துல வண்ணானும் வண்ணாத்தையும் இருவரும் துணி துவைத்துக் கொண்டு துவைக்கிறாங்க. ஆமாடா, துணி துவைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது என் தாயாராகப்பட்ட ரேணுகா தேவியம்மா அந்த வண்ணான் இடத்துலயும் வண்ணாத்தி இடத்துலயும் சற்றிடம் தஞ்சம் என்பதற்காக அடைக்கலமா போய் புகுந்துக்கிறாங்க. எப்படி பெற்றெடுத்த கணவரும் என்னை திருமணம் செய்த கணவரும் என் மக்கமார்கள் அனைவரும் இப்படி என்னை வெட்டி கொள்றதுக்கு வராங்கம்மா, என்னை எப்படியானும் காப்பாத்துங்க என்பதற்காக சொல்லி அந்த யாகாலி வண்ணாத்தி பெண் இடத்துல அடைக்கலமாக தஞ்சம் புகுந்து கொள்கிறார். தஞ்சம் என்பதற்காக போன உடனே நான் என்ன செய்தேன்? ஆங்கார கோபடைந்து புறப்பட்டேன் நடந்து கொண்டே இருந்தேன். தாயாராகப்பட்ட ரேணுகா தேவி என் கண்ணால் கண்டவுடனே என் கண்ணுலாம் விழிபுரி பொறி பறக்கின்றது. ஆங்கார கோபமடைந்தேன். என் கரங்களிலால் இருந்த அந்த பரிசு என்று சொல்லக்கூடிய கோடாரியை எடுத்து தாய் என்று பாராமலும் அந்த யாகாலி பெண் என்று கூட பாராமல் படிக்கு எனக்கு கோபம் வந்த உடனே என்ன செய்தேன்? என்னுடைய கோடாரி எடுத்து இருவருடைய தலையை வெட்டி எறிந்தேன். எப்படி என் தாயாருடைய சிரத்தை அறுக்கும் பொழுது சற்றேனோ இருவருடைய தலையை வெட்டி வீழ்த்தி விட்டேன். வெட்டி வீழ்த்தி விட்டு தாயார் சொன்ன பிரகாரமாக, என் தந்தையார் சொன்ன பிரகாரமாக என் தாய் ரேணுகா தேவியுடைய சிரத்தை அறுத்து விட்டோம். எனக்கு எங்க அண்ணன் தம்பிங்க தான் எனக்கு முக்கியம் அப்படி என்பதற்காக என் தாயாருடைய சிரத்தை நீ கொண்டு வர, தலையை கொண்டு வரணும்னு சொன்னாரு. ஆனா அந்த வெட்டுனதுல நான் என்ன செய்தேன்? தாய் என்று கூட பாராமல் பேர் ஒரு பெருத்த ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படி என்பதற்காக
தாயாரை வெட்டி விட்டு தந்தையாருடைய வார்த்தையை கேட்டு வெட்டிய உடனே சற்றென மனம் தாங்காமல் படிக்கு யாகாளி பெண்ணுடைய தலை என்று பாராமலும் அந்த என் தாய் ரேணுகா தேவி என்ற தலையை பாராம நான் என்ன செய்து அந்த ரத்தம் எல்லாம் மூஞ்சில மறைச்சுக்கிட்டது. அதனால அந்த ரேணுகா தேவியுடைய தலையை எடுக்காமல் படிக்கு அந்த யாகாளி பெண்ணுடைய தலையை எடுத்துக்கொண்டு என் தந்தையாராகப்பட்ட ஜமதக்கினி முனிவரிடத்துல காமித்து, ஆனாடே பரசுராமா சற்றெனும் தாயை வெட்டி வீழ்த்து விட்டு வா என்பதற்காக சொன்ன உடனே யார் எவள் என்பதற்காக தெரியவில்லை. பேர் கொண்ட ஒரு பெண்மணியை நீ வெட்டி வந்திருக்கிறாயே, நீ எல்லாம் எனக்கு ஒரு மகனா என்பதற்காக கேட்டார். யார்? என் தந்தையார் ஜமதக்கினி முனிவர். அதனால அப்பா எனக்கு ஆங்கார கோபமடைந்து சற்றேனும் இவளிடத்துல தஞ்சம் என்பதற்காக தாய் புகுந்து கொண்டான் என்பதற்காக புறப்பட்டு என் தந்தையார் அழைத்து சென்றேன். எங்க என் தாயாரையும் அந்த யாகாளி பெண்ணையும் கொண்டு நலமா அங்கேயே கூட்டிட்டு போறேன். அப்பா சற்று பாருங்க, என் தாயாருடைய சிரத்தை வெட்டி விட்டு என்பதற்காக சொன்ன உடனே அப்பொழுது மகனே ஒரு மகனாக பிறப்பது எதற்காக? கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கும், தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கும், உண்ண முடியாத சாதத்தை உண்ணுவதற்கும், தாகத்திற்கு உதவாத தண்ணீரும், அரும் பசிக்கு உதவாத அன்னமும், உருமூல் கேளாத சீரனும் இந்த அகில உலகத்துல இருந்தும் பயனில்லையா, நெருப்பில இருந்தும் பயனில்லையா. ஆனா அந்த வார்த்தைகள்லாம் உயிர் கொடுக்காமல் படிக்கு சற்றேனும் பெற்றெடுத்த தாயும் என்று கூட பாராமல் படிக்கு தந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ வெட்டி வீழ்த்தி விட்டாய் உங்க அம்மாவை. நீ என்ன வரம் கேட்கிறீன்னு கேளப்பா, நீ கேட்ட வரத்தை நான் தருகிறேன் என்பதற்காக சொன்னார். அப்பா எனக்கு சரியாக 2 வரம் வேணும். என்னென்ன வரம்? 3 வரம் வேணும். என்னென்ன வரம்? முதலாவதாக என் அண்ணன் முதல் அண்ணன் விசுவை சாபம் கொடுத்து காற்றாக என்பதற்காக சாபம் கொடுத்தீர்கள். என் அண்ணன் மீண்டும் எனக்கு வர வேண்டும். இரண்டாவதாக என் அண்ணன்மார்கள் சிறிய அண்ணன்மார்கள் 2 பேருக்கும் சாப விமோச்சனம் செய்து 3 பேரையும் மீண்டும் உயிர் பிழைக்க வைத்தார். யார்? என் தந்தையாராக ஜமதக்கினி முனிவர். எனக்கு இரண்டாவதாக வரம் என்ன வேணும்? இதோ இந்த அகில உலகத்துல தாய் இல்லாத வாழ்க்கை மிகவும் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. அதனால மிகவும் ஒரு கொடுமையான வாழ்க்கை என்பதற்காக எனக்கு அம்மா என்பதற்காக அழைக்க எனக்கு ஒரு தாய் வேணும் அப்பா. இப்ப ஒரு அம்மா இருந்துச்சு, அவளையும் வெட்டி போட்டுட்டேன் என்பதற்காக சொன்ன உடனே என் தந்தையார் என்ன செய்தார்? அந்த யாகாளி பெண்ணுடைய உடலையும் என் தாயாராகப்பட்ட ரேணுகா தேவுடைய தலையும் இப்படி மாத்தி 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 பொருத்தியபடினா அதற்கு முதல் பெயர், அதற்கு உயிர் கொடுத்து உடல் மாறி தலை மாறி பொருத்தியபடினா இந்த பெண்மணிக்கு முதலாவதாக மாறி அம்மன் என்று பெயர் வைப்போம். உடல் மாறி தலை மாறி 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 பொறுத்ததனால் இவளுக்கு முதல் பெயர் மாரியம்மன் என்று பெயர் வைப்போம். இரண்டாவதாக இந்த ரேணுகா தேவியுடைய உடலையும் அந்த யாகாளி பெண்ணுடைய தலையும் இப்படி மாற்றி மாத்தி பொறுத்ததனால் அவங்க யாரு? ஏகாளி. ஆமாதானே? அதனால இந்த பெண்மணிக்கு இரண்டாவதாக காளியம்மன் என்று பெயர் வைப்போம். சரி, காளி என்பதற்காக காளியம்மன் என்பதற்காக பெயர் வைப்போம். இப்படி மாரியம்மன் காளியம்மன் என்ற 2 பெண் தெய்வங்களை உருவாக்கம் செய்வதற்காக நான் எடுத்த 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம் எடுத்து இது கிரேத யுகத்துல 6 அவதாரம் முடிவடைந்தது. 7வதாக நான் எடுத்த அவதாரம் என்ன? ராமர் அவதாரம். ராமர் அவதாரம் எதற்காக எடுத்து அயோத்தியாபுரி பட்டணத்து ஞானவந்த மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கும் கைகை கோசலை சுமித்ரன் சொல்லக்கூடிய 3 பெண்களுக்குமே குழந்தை இல்லாத காரணத்தால் சண்முக பிரம்மதேவனிடத்தில் குழந்தை வரமாக கேட்டு ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 புதல்வராக பிறந்து ராமருக்கு சரியாக ஆயுட்காலம் 1038 ஆண்டு காலம் முடிந்த பிறகு கிருஷ்ணா நதிக்கரையோரம் சென்று நான் ஜலசமாதியானேன் 1038 ஆண்டுகளுக்கு பிரகாரமாக அதனுடன் 7வது அவதாரம் ராமர் அவதாரம் முடிந்தது. 8வது கண்ணனுக்கு அண்ணனாக ராமர் அவதாரம். 9வதாக இந்த கண்ணன் அவதாரம். நான் 10வதாக எடுக்கக்கூடிய அவதாரமும் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் எடுத்தேன். ஆனால் என்னது கலக்கி? எனக்கு 2 சொல்லுங்க. பழம்புகளுக்கே சாதா கலக்கில பைத்தியக்காரன். கல்கி
கல்கி கல்கி கல்கி. கலக்கி இல்ல கல்கி அவதாரம் எதற்காக எடுக்கணும்? இந்த அகில உலகத்துல நான் 10வது கல்கி அவதாரம் எடுத்தால் வலது கையில வாளாயுதம் ஏந்தி என் முகத்துல மீசை எடுத்து வெள்ள குதிரை ஏறி கையில வாளாயுதம் எடுத்து வடதிசை நோக்கி சென்றால் எனக்கு பின்பதாக இந்த அகில உலகம் முடிவடைந்தது. இந்த கண்ணுடைய தசவதார 10 கதைகளும் முடிவடைந்தது. அப்படி இருந்தாலும் இந்த யுகத்துல கண்ணனாக பிறந்திருக்கிறேனே, என்னை பெற்றெடுத்த தாயார் யார்? என் தந்தையார். எனக்கு தாய்மார் 2, அப்பா 1. என் தந்தையார் பேர் வசுதேவ சக்கரவர்த்தி, என் தாயார் பேர் தேவகி ரோகிணி. சுப்பிரமணிய ஒரு பேர் படிக்காக அவருடைய சொத்திலிருந்து வழங்கப்பட்டது ரூபாய் 20. எந்த ஒரு குறையும் இல்லாமபடிக்கு பட்டி பெருகி பால்பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக அவருடைய குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையாக அவருடைய வம்சம் எல்லாம் தலைக்கு என்பதற்காக எல்லாம் எல்லாம் நம்முடைய தெய்வத்தை பிரார்த்திக்கின்றோம். சமர்ப்பணம். இப்படி வசுதேவ சக்கரவர்த்திக்கும் தேவகி ரோகிணிக்கும் செல்லமாக சிறையில பூத்த 8ஆம் போர் கடனாக பிறந்து யாருக்கு சகாயனாக வாழ்ந்து வருகிறேன்? நம்பிய பாண்டவர்க்கு மாமனாகினே. நம்பிய பாண்டவருக்கு நான் மாமனாகவும் நம்பாத கௌரவருக்கு நான் யமனாக வாழ்ந்து வருகிறேன். காவலா ஐவப்பஞ்ச பாண்டவர்களையும் காத்து இப்பொழுது இந்த 56 தேசத்திற்கும் மன்னனாக தாரா புகழ் படைத்த தர்மராஜர 10 மெட்டு என்னடா இது காவலா மண்ணு இன்றைக்கு இருக்குதோ நாளைக்கு அழியுதோ இந்த அழிந்து போகும் சொத்துக்காக அழிந்து போகும் மண்ணுக்காக ஆசைப்பட்டு சரியாக யார் யாரு கௌரவர்கள் 100 பேர் என் அத்தை மக்கள் குந்திமா தேவியுடைய மகனாகப்பட்ட ஐவப்பஞ்ச பாண்டவர்கள் இவர் 2 பேருக்குமே அழிந்து போகும் சொத்துக்காக அழிந்து போகும் மண்ணுக்காக ஆசைப்பட்டு தேவா என்ன செய்தாங்க? குரு பிறருடைய கட்டளை எப்படி காவலா இந்த 56 தேசத்துல மாமன்னன் துரியராஜனுக்கு பகுதி நாடும் ஐவப்பஞ்ச பாண்டவருக்கு 10 நாடு என்பதற்காக குரு பிரியர்களை கட்டளை இட்டார். ஆனா கட்டளை ஏற்காத மாமன்னன் துரியராஜன் ஜகனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தான்? கையினால் பகடையாளினால் காடு வனவாசம் ஓட்டி வைத்தான். சூதுனால் பகடையாளினால் தோற்கடித்தான் ஐவராஜாக்களையும் சூதுனால் பகடையாளி தோற்கடித்து இந்த பங்குள்ள பிரகாரம் உங்களுக்கு 10 நாடு வேணும் என்றால் 12 வருடம் காடு வனவாசம் ஓர்வடும் அந்நியாத வாசத்தை கழித்து வந்தீரானா பங்குள்ள பிரகாரம் 10 நாட்டை தருகிறேன் என்பதற்காக துரியராஜனுக்கு கட்டளை இட்டார். கட்டளை ஏற்காத மாமன்னன் துரியராஜன் என்ன செய்தான்? கட்டளை ஏற்ற ஐவப்பஞ்ச பாண்டவர்களும் 12 வருடம் காடு வனவாசம் ஓர்வடும் அந்நியாத வாசம் அந்த 12 வருடத்துல குடிப்பதோ சுனைநீர் உடுத்துவதோ மூங்கில் ஆடை படுப்பதோ வட்டப்பாறை கல்லொரு தலகாணி காணவரும் பஞ்சமெத்தையாக புல்லொரு தலகாணி இந்த பூமியெல்லாம் ஒரு பஞ்சமெத்தையாக காட்டிலே கிடைக்கின்ற காய்கள் எல்லாம் தின்று கொண்டு 12 வருட காலங்களாக காடு வனவாசத்தை முடித்து வந்தார். முடித்து வந்த உலகமாமுனிவரை நாட்டு கேட்க 10 நாட்டை கேட்கறதுக்கு தூது அனுப்புனாங்க. நாட்டை கொடுத்த மறுத்தான். யார்? துரியராஜன். இரண்டாவதாக பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம் என்ற முறையில இரண்டாவதா யார் அனுப்புறாங்க? அள்ளிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த அழகு வாய்ந்த புலேந்திரனை தூதாக அனுப்புறாங்க. அப்பயும் நாட்டை கொடுக்க மறுத்தான். மூன்றாவதாக யாரை அனுப்பினார்? பாண்டவர்கள். இந்த கோபாலக்கனை என்ன அனுப்பினார்? அனுப்பிய உடனே மாமன்னன் துரியராஜன் இடத்துல நாட்டை கேட்டான். அவனும் நாட்டை கொடுக்க மறுத்தான். நாட்டை கொடுக்க மறுத்த உடனே நான் என்ன செய்தேன்? இதோ துரியமன்னா உனக்கு இருப்பது சரியாக 11 அக்குரோனை சேனை, பாண்டவர்களிடத்தில் இருப்பது சரியா 7 அக்குரோனை சேனைகள். 11 7 18 அக்குரோனை சேனைகள் ஆகுது. அதனால 18 அக்குரோனை சேனைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேனைக்காக 18 நாள் பாரத போர்க்களம் துவக்கம் செய்வோம். இந்த பாரத போர்க்களத்துல யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே 56 தேசத்தையும் ஆளட்டும் அப்படி என்பதற்காக மாமன்னன் துரியராஜன் இடத்துல கட்டளை ஏற்ற மாமன்னன் துரியராஜன் என்ன செய்தான்?
10 மற்றும் 18 நாள் பாரத போர்களத்துல பாண்டவர்களுக்கு இந்த பரந்தாமுடைய துணையால வெற்றி என்பதற்காக வீரமுரசு கொட்டியது. வீரமுரசு கொட்டி இப்பொழுது 56 தேசத்திற்கும் கௌரவர்களா தோற்று ஆண்டு மடிந்து விட்டார்கள். 55 பாண்டவர் தான் இந்த 56 தேசமே மன்னன் தர்மராஜனுடைய ஆண்டு வராங்க. அப்படி இருக்கின்ற தருவாயில இன்றைக்கு என்னமே தெரியவில்லை. சட்டியனான சங்க துபாரில் இருக்கும் பொழுது மாமா மாயவா